இப்போ இந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போனதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் சர்வ நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சில பல நல்ல அறிமுகங்கள், சில பல நல்ல ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தொலைச்ச இடத்துல தான் தேடணுன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலேயே நல்ல வேலை, நல்ல தொழில், வீடு வாகனம் வாங்குவது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளும் அந்தஸ்து, கௌரவம், பதவி, பட்டம் உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளில் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன். அவர் ஒரு 45 நாள், ஆடி மாதம், ஆவணி மாதம் 2 மாதமும் அவர் 11ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆக ராசிநாதனே 11ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போனதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் சர்வ நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா 8வது இடத்துல எதிர்பாராத நன்மைகளை குறிக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினையாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம் அல்லது சமூக ஊடகங்கள் இதில் ஒரு மாதிரியாக எதிர்பார்ப்புகளோடு ஒரு வகையில் சொல்லப்போனால் பேராசைப்பட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தவங்க, ஷேர் மார்க்கெட்டில் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சில பல நல்ல அறிமுகங்கள், சில பல நல்ல ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தொலைச்ச இடத்துல தான் தேடணுன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. 12ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருப்பதால் கிழக்கு திசை நோக்கி போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலேயே நல்ல வேலை, நல்ல தொழில், வீடு வாகனம் வாங்குவது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு கடன்கள் வருங்க, வீட்டு கடன்கள் கிடைக்கும். 4ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறார் இல்லையா, அப்போ வீடு சார்ந்த விஷயங்களில் வண்டி வாகனம், புதிய கார் வாங்குவது, புதிய 2 சக்கர வாகனம் வாங்குறது, சிலருக்கு ஃப்ளாட்டு அல்லது வீடு அல்லது வீட்டு மனை அமையக்கூடிய அமைப்பு. ஆனால் அதுவும் கடனுக்கு அமையக்கூடிய அமைப்பு. கடன் தான் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எதிர்காலத்திற்கு முதலிடத்தானே வீடை வாங்குகிறோம், கடன் வாங்கினாலும் கூட ஒரு நல்ல பொருள் சேர்க்கை நம்மிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இப்போது நல்ல கிரகங்கள் தான் இருக்கின்றன. குறிப்பாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்து உலோகம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். இரும்பு சார்ந்த, தங்கம் சார்ந்த, தாமிரம் சார்ந்த இந்த மாதிரியான உலோக தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பும் உலோகமும் கலந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்களை தரக்கூடிய அருமையான நல்ல மாதமாக, தொட்டது துலங்கக்கூடிய யோக மாதமாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம்.